உங்களுக்கு ஆச்சரியமான தகவல் ஒன்று சொல்லட்டுமா? அதாவது 2025 வருஷம் புறப்பட்ட ஒரு விமானம் 2024 வருஷத்தில் போய் தரையிறங்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? என்ன ட்ரெயின் ட்ராவல் பண்ணியா கடந்த காலத்துக்கு போச்சு நீங்கள் நம்பாமல் கேட்டாலும் அதுதான் உண்மை. எப்படின்னா, ஹாங்காங்லேருந்து 2025 ஜனவரி 1 நள்ளிரவு 12:30 மணிக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு ஒரு விமானம் ஒன்று புறப்பட்டு இருக்கு. அதாவது ஹாங்காங்கில் நியூ இயர் பிறந்து 30 நிமிஷம் கழித்து கத்தே பசிபிக் அப்படின்ற விமானம் புறப்பட்டு ஒரு 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தரையிறங்கியிருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தரையிறங்கும் போது அங்கே நேரம் பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் 31 இரவு 8:30 மணி. எதனால் எப்படின்னா, இதுக்கு குளோபல் டைம் ஜோன் தான் காரணம். அதாவது உலகளாவே நேர மண்டலம். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஹாங்காங்கோட நேரத்தை விட லாஸ் ஏஞ்சல்ஸோட நேரம் பின்தங்கி இருக்குது. உதாரணத்துக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் இப்போது நேரம் ஜனவரி 1 நள்ளிரவு ஒரு 12:50 மணின்னு வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் ஹாங்காங்கில் பார்த்தீங்கன்னா நேரம் ஜனவரி 1 மாலை 4:30 மணி ஆகிருக்கும். இந்த 2 நகரத்துக்குமே இப்படி 16 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறனால தான் இப்படி ஒரு அரிய நிகழ்வு நிகழ்ந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹாங்காங்கில் நியூ இயர் கொண்டாடிட்டு இந்த விமானத்தில் புறப்பட்ட பயணிகள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தரையிறங்கி சில மணி நேரத்திலேயே மறுபடியும் நியூ இயர் கொண்டாடி இருக்கிறாங்க. இப்படி 2 தடவை நியூ இயர் கொண்டாடின இந்த பயணிகள் எங்களுக்கு இது ஒரு புது அனுபவத்தை கொடுத்துச்சுனோ, ட்ரெயின் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சதுனோ ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.